ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட் ரீசெண்ட்லி யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இது அந்த லீஸ்ட் ரீசெண்ட்லலி யூஸ்டு பேஜ் அல்காரிதம் சிமிலராக தான் இருக்கும். ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நாட் ரீசெண்ட்லி யூஸ்டு அண்ட் ஆல்சோ நாட் மாடிஃபைடு ரீசெண்ட்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது இதோட இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கிளியராக புரியும். ஸோ இதில் நான் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து 70120 அண்ட் 30423. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்துட்டு உள்ளே வரும். அப்போது நாட் ரீசெண்ட்லி யூஸில் இதை எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பேஜ் ஃபால்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம பேஜ் ஃபால்ட்டு என்ன போடுவோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 7ங்கிற வேல்யூ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பேஜ் ஃபால்ட் ஆல்மோஸ்ட் 7 கொடுத்துட்டாலே எனக்கு பேஜ் ஃபால்ட் வந்து இங்கே 7 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து 0 இருக்குது. ஸோ 7 நெக்ஸ்ட்டு வந்து 0 3 ஃப்ரேம் தான் நான் உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ 1 2 3 3 ஃப்ரேமு 7 0னா இங்கேயும் எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 0ங்கிறது பேஜ் ஃபால்ட்டு. தென் 1 அப்படிங்கிறது உள்ளே கொடுக்குறோம். 7 0 அண்டு 1. இப்போ இங்கே எனக்கு 1 வருது. ஸோ 3 பேஜ் ஃபால்ட் வந்து இங்கே ஆல்ரெடி அக்கர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு இன்சர்ட் த நெக்ஸ்ட் நம்பர், அதாவது 2 அப்படிங்கிற நம்பரை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த நாட் ரீசெண்ட்லி யூஸில் வந்துட்டு 701ல் எது வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது 7 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப லீஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 0 இப்போ தான் யூஸ் பண்ணோம். 1 அதுக்கும் அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நான் அந்த 7 அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 அப்படின்னு போட்டுறேன். ஸோ திஸ் இஸ் அ 2 வேல்யூ. இதுவும் பாருங்கள் இந்த லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு மாதிரி தான் இருக்குது, பட் சேஞ்சஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேல்யூ 0, அடுத்து வந்து 1. தென் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 7ங்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 0. இது ஆல்ரெடி 0ங்கிறது உள்ளே இருக்குது, சரிங்களா? அப்போ வேறு எந்த வேல்யூஸும் நான் சேஞ்ச் பண்ணாமல் 2 தென் 0 அண்டு 1. இங்கே எனக்கு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் வராது. பட் நான் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இது இப்போ நியூவாக தானே நான் கொடுத்துருக்கேன். அந்த நியூங்கிறத நான் இங்கே n அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இந்த நியூ அப்படிங்கிற வேல்யூவை n அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இது ஏன் அப்படின்னா இது இங்கே இந்த இடத்துல இது வந்து மாடிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேல்யூ 3ங்கிறத நான் இன்சர்ட் பண்ணணும். 3ங்கிறத இன்சர்ட் பண்ணும்போது நாட் ரீசெண்ட்லி யூஸ்டில் நம்ம இந்த 0வை கன்சிடர் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் ரிமைனிங் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது, 1 இருக்குது. அப்போ 2 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 1 அப்படிங்கிறது 3 டைம்ஸ். அப்போ இதைத்தான் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே 2, இங்கே 0, ஓகேங்களா? அடுத்து வந்து 1 வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். 1ங்கிறது இங்கே ஒரு பேஜ் ஃபால்ட்டு அக்கர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அகெயின் 0 இருக்குது. அகெயின் 0 வேல்யூ உள்ளே வருது. அப்போது சேம் 2, இங்கே 0. இப்போ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், இந்த n அப்படிங்கிறது மாடிஃபையோட கவுண்ட்டு n அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். என்னென்னா நியூவாக நான் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து 3 வேல்யூ அப்படியே வரும். எனக்கு இங்கே என்ன வராது, பேஜ் ஃபால்ட்டு அக்கர் ஆகாது. நெக்ஸ்ட்டு நான் வேல்யூ என்ன நான் இன்சர்ட் பண்ணணும், 4 இன்சர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக 4 இன்சர்ட் பண்ணணும்னா இந்த 0வை நான் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்போ 2 அண்ட் 3 இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். 3 பார்த்தீங்கன்னா அதோட ரீசெண்ட்லி யூஸ்டு கவுண்ட்டு வந்துட்டு 2 தான். இப்போ 2ஓடது பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், 2வை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ 2வை ரிமூவ் பண்ணிவிட்டு 4 போடுறேன். தென் 0 அகெயின் இங்கே வேல்யூ வந்து 3. ஸோ இங்கே என்ன ரிமூவ் பண்ணியிருக்கேன், 2ங்கிறது ரிமூவ் பண்ணியிருக்கேன், பேஜ் ஃபால்ட்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ 2வை இன்சர்ட் பண்ணணும். ஸோ 2வை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணணும். 0வை எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா 0வும் இந்த ரெஃப்ரெஷ் ஆனதுலேருந்து 2 கவுண்ட்டு தான் வந்திருக்கு. 4ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ஓட வேல்யூ 1 டைம் தான் வந்திருக்கு. 3ஓட வேல்யூ 3 டைம் வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3யை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ 4 0 அண்டு என்ன வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், 2ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம். இந்த 3 வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு பேஜ் ஃபால்ட். நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. இப்போது எது சார் நம்ம ரிமூவ் பண்ண முடியும்,
இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறது? ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதே கவுண்ட்டு தான். இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டேன் அப்படின்னா இப்போ அதாவது இந்த நாட் ரீசெண்ட்லி யூஸ்டில் இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னேன்னா ரீசெண்டாக அதை மாடிஃபை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் இது வந்து ஜஸ்ட் நோ வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 விட்டுட்டா 4 or 0 தான் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போது ஃப்ரம் பிகினிங்கில் இருந்தே அது ரீசெண்டாக வந்து மாடிஃபை ஆகிருக்கக்கூடாது. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0வை இப்போ தான் மாடிஃபை பண்ணணும். சார் அப்போது இதுவும் 0 0 2 தான் வருது கவுண்ட்டு, இதுவும் 4 தான் வருது. ஆனால் இந்த 0வை நம்ம ரீசெண்டாக மாடிஃபை பண்ணியிருக்கனால மறுபடியும் அதை மாடிஃபை பண்ணக்கூடாது. அப்போ இங்கே மாடிஃபை பண்ணியிருக்கோமே சார், இங்கே 0 இருந்துச்சு, மறுபடியும் இங்கே 0 வந்துச்சு அப்படின்னா சேம் வேல்யூ வந்தனால தான் நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0வா 4 ஆனால் 4 தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 3 the same value 0 and 2 இங்கே என்ன ரிமூவ் பண்ணியிருக்கோம் 4. அப்போ இதோட பேஜ் ஃபால்ட், ஓவரால் பேஜ் ஃபால்ட் பிஎஃப்னு சொல்லுவோம். பேஜ் ஃபால்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. இதோட பேஜ் ஃபால்ட்டோட கவுண்ட்டு 8. இதிலே பேஜ் ஃபால்ட்டோட ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம் பி. அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா 8 பேஜ் ஃபால்ட் நம்பர் ஆஃப் பேஜ். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 டிவைட் பை 10 உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் வந்துட்டு என்ன வரும், இதில் 0.8 அப்படின்னு வருதா? இதுதான் ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டியோட பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்டு 100 போட்டுடலாம். இன்ட்டு 100 போட்டுறீங்க அப்படின்னா 80%. 80% is the probability count. அவ்வளோதான். ஓகே, ஸோ now you are clear with not recently used page replacement algorithm. ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பேஜ் கவுண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண பேஜ் கவுண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ப்ளஸ் அதை நீங்கள் ரீசெண்டாக மாடிஃபை பண்ணியிருக்கக்கூடாது. அது நியூ என்ட்ரியாக கூட இருக்கலாம், ஆனால் நியூவாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த வேல்யூக்கு நீங்கள் மூவ் ஆகிடணும். இது வந்து நாட் ரீசெண்ட்லி யூஸ்டோட கான்செப்ட். நெக்ஸ்ட் அல்காரிதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் அல்காரிதம் தான். ஸோ தட் இஸ் செகண்ட் சான்ஸ் பேஜ் அல்காரிதம். செகண்ட் சான்ஸ் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இது எப்படி சார் ஒர்க் ஆகும்? இந்த செகண்ட் சான்ஸ் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அப்படிங்கிறது இதுலேயும் அது நம்ம வந்து ஒரு கவுண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ கவுண்ட்டை கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹியர் செகண்ட் சான்ஸ் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா நான் நோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குது. ஸோ 2 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ 2 அண்டு 3 இங்கே எனக்கு அது கவுண்ட் ஆகிட்டே தான் வரும். 2 அண்டு 3 அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்துருச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் வேல்யூ வரும்போது இந்த இடத்துல 0 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் 0 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இந்த 0 எதுக்கு சார் மென்ஷன் பண்ணுறது? இந்த 0 மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம என்ன கேல்குலேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டைம் இதுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்துருச்சு. இப்போ செகண்ட் சான்ஸ்லேயும் நான் என்ன பண்ணுறேன் இந்த சேம் வேல்யூவை அப்டேட் பண்ணுறேன். திஸ் இஸ் அ செகண்ட் சான்ஸ் மெத்தட். அப்போது இந்த வேல்யூ 2 போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் 1 அப்படின்னு அதை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகேவா? இது செகண்ட் சான்ஸ் வந்து நம்ம அவைல் பண்ணியிருக்கோம். தென் அடுத்து என்ன வேல்யூ இருக்குது 3 தான் இருக்குது. இங்கே பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் வராது. இன்னொரு வேல்யூ இருக்குது சரிங்களா, இந்த 2 போக இன்னொரு வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சேம் அந்த 2வை வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இன்னொரு ஸ்பேஸ் இருக்கிறனால இந்த 2 கண்டினியூ ஆகுது. ஸோ 2 3 தென் 1. இப்போ இங்கே இந்த 1 பேஜ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வேல்யூ நான் 5வை வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த 2 3 4ல் ஏதோ ஒன்று தான் நான் என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணணும். அப்போது FIFO உங்களோட FIFO மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா FIFOவில் ஃபஸ்ட்டு எது வந்துச்சோ அதான் நம்ம ரிமூவ் பண்ணணும். பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது செகண்ட் சான்ஸ் இப்போ தான் இதுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 1ங்கிற வேல்யூ இருக்கிற அந்த பேஜை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி 3. அப்போது இங்கே 2 போட்டுட்டு
இந்த வேல்யூவை நான் மாற்றிடலாம். ஏன் அப்படின்னா இந்த 1 வந்து மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, 0ன்னு மாறிடும். நம்ம அந்த அகெயின் அதோட கவுண்ட்டு வந்திருக்கனால, அதோட ஸ்பாட் வந்திருக்கனால நம்ம அதை 1 வந்து 0ன்னு மாற்றணும். இங்கேயே மாற்றலை அப்படின்னா நம்ம அந்த எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணணுங்கிறனால நம்ம அதே கவுண்ட்டை போட்டுக்கிட்டோம். பட் இங்கே வந்து அதோட டேர்ன் வந்ததுக்கப்புறமும் நம்ம மாற்றலை. ஸோ 2 ஆஃப் 0ன்னு மாற்றி 1 வந்து 0ன்னு மாறிடுச்சு. ரிமைனிங் வேல்யூம் இந்த 5 நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். 5 1. இப்போ என்ன நான் மாற்றிருக்கேன் அப்படின்னா 3 எடுத்திருக்கேன். இது ஒரு பேஜ் ஃபால்ட். இப்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது, 2 தான் வருது. அப்போது இந்த 0 என்னவா மாறும், மறுபடியும் 1ன்னு மாறும். மறுபடியும் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் சான்ஸு கொடுத்துருக்கேன். ரிமைனிங் வேல்யூ எப்படி இருக்கும், அதே வேல்யூ தான் இருக்கும். இங்கே பேஜ் ஃபால்ட் வருமா, வராது. ஸோ 2 5 1. இப்போ 4 நான் என்ன பண்ணணும், 4 இன்சர்ட் பண்ணணும். 4 இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 2 நம்ம பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா ரீசெண்டாக நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கனால இதை பண்ண முடியாது. ஸோ 5 or 1 தான் நான் சேஞ்ச் பண்ணணும். FIFO மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா 3 நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஸ்டார் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ 1 தான் நான் என்ன பண்ண முடியும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அப்போ இங்கே என்ன மாறும், 2 எப்படி மாறும், 0ன்னு மாறிடும். ஏன்னா செகண்ட் சான்ஸ் ஓவர். ஸோ 0ன்னு மாறிட்டு இங்கே 5, இங்கே என்ன வரும் 4. 4க்கு அப்புறம் இங்கே என்ன வேல்யூ எடுத்திருக்கோம், 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 5 இன்சர்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி 5 இருக்கா, அப்போது இந்த 0ன்னே வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 5க்கு 0ன்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இந்த 0 வந்து செகண்ட் சான்ஸாக 1ன்னு மாறும். அப்போ இந்த 2 0 என்ன சார் ஆகும், இது அப்படியே தான் இருக்கும். நம்ம எதுவுமே கை வைக்கலை. அப்போ இந்த 2 power 0 அப்படியே தான் இருக்கும். 2 power 0 இருக்குது. இங்கே 5 power என்ன வரும், 0க்கு பதிலாக 1. இன்னொரு சான்ஸ் இதுக்கு கொடுத்தாச்சு. ஸோ 1 அப்படிங்கிறது வருது. இங்கே 4. ஓகேவா. அப்போ இங்கே எதுவும் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் வரும்னா வராது, ஏன்னா அந்த 5 அப்படியே தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேல்யூ 3. இப்போ இது சார் பண்ணணும். ஆர்டர் படி பார்த்தா கர்சர் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது வந்து இந்த 2வை நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஏன்னா இது 0 தான் இருக்குது. 1 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே 0 இருக்கிறனால இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ கேன் டேக் 3 இன்ஸ்டெட் ஆஃப் 3. தென் இங்கே இந்த 5 power 1 எப்படி சார் இருக்கும், 0ன்னு எதுவும் மாறுமா, ஏன் மாறாது. ஏன்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வேல்யூ அப்படியே தான் போடுறோம். இந்த வேல்யூவை நம்ம 1ன்னு அப்படியே தான் போடுறோம். இங்கே 4 போடுறோம். இங்கே என்ன மாறுதுன்னா 2 மாறுது. இங்கே 2ன்னு மாறுது. சரிங்களா. 0ன்னு இருக்கிறது தான் இங்கே 1ன்னு மாறுச்சு. ஸோ இங்கே வேறு எந்த சேஞ்சுமே நம்ம இதுக்கான டேர்னும் வரல, இதை நம்ம மாடிஃபையும் பண்ணலை. ஸோ அதை அப்படியே போட்டுறேன். இப்போ 2வை நான் என்ன பண்ண முடியும், அகெயின் 2வை நான் இன்சர்ட் பண்ணணும். 2வை இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த 1ன்னு இருக்கிறனால 5வை தொட முடியாது. 3யை பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 4ரை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணலாம், 2 போடலாம். ஸோ அப்போ என்ன வேல்யூ வரும், 3. இது 5 தென் 2. இங்கே என்ன வேல்யூ எடுத்திருக்கேன், 4. அப்போ இதோட பேஜ் ஃபால்ட் கவுண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7. இதோட பேஜ் ஃபால்ட்டோட கவுண்ட்டு 7. இதுதான் செகண்ட் சான்ஸ் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 10 இருக்கா, அப்போ 7/10. அப்போது 0.7 பர்சன்டேஜ் 70. இதுதான் செகண்ட் சான்ஸ் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ ப்ரீவியஸ் உள்ளதுக்கும் இதுக்கும் நீங்கள் இந்த 0101 நோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 0ன்னு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதே ஆப்ஷன்ஸ் அதே நம்பர் வரும்போது 1ன்னு மாறிடும். அடுத்த டேர்னில் அது வந்து 0ன்னு மாறிடும். ஓகேங்களா. ஸோ இந்த 0 1 வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு திஸ் இஸ் எ செகண்ட் சான்ஸ் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாட் ரீசெண்ட்லி யூஸ்டு, அதுலேயும் இதே தான். நியூவாக மாடிஃபை ஆகிருக்கக்கூடாது. நியூவாக அது வந்து மாடிஃபை ஆயிருச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு ரிமைனிங் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. இந்த வீடியோ வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.